நல்லவர். சரி, செய்திக்கு வருவோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஆசாரிய குடும்பமாக வைத்திருக்கிறார். ஆசாரிய குடும்பம் இல்லாமையிலையும் ஆராதிக்கும். இன்னைக்கு we are going to pray. ஒரு சில இல்லாமைகள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பர்டிகுலராக திருமணமாகி குழந்தை இல்லாமல் காத்து கொண்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கெல்லாம் நாங்கள் போகிறோமோ, பர்டிகுலர்லி ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டோம்னா, ஃபேமிலி உடைந்த உறவுகளை கர்த்தர் மீண்டும் இணைக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஐ கேன் டெல் யூ 100 testimonies, 100 சாட்சிகளை இந்த மதுரை பட்டணத்தில் என்னால் சொல்ல முடியும். ஒவ்வொரு பட்டணத்திலையும் கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கார். குடும்பத்துக்குன்னு அழிச்சிட்டாங்கன்னா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் இன்னும் ஆகலை, காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அடுத்த வருஷத்து கூட்டத்துக்குள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். குழந்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம இந்த 3 அற்புதங்களும் நிச்சயம் நடக்கும். மிச்சம்லாம் எக்ஸ்ட்ரா. இதுக்காக நான் காத்திருந்து வந்திருக்கிறேன். மிச்சம்லாம் எக்ஸ்ட்ரா நடக்கும். ஆனால் இது நீங்க எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சில இல்லாமைகள் மாறும். சொல்லுங்க, இல்லாமைகள் மாறும். ஆமா, இல்லாமையிலே நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமென். இல்லாமையில கர்த்தரை ஆராதிக்கும் போது இல்லாமைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஆண்டு ஆராதிக்கிறத விட்டுடக்கூடாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசாரிய குடும்பத்தினுடைய 2வது ஒரு குணநலன் அன்றைக்கு அந்த ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா, ஆண்டவர் தான் ஃபேஷன் டிசைனரா மாறினார். இன்னைக்கு ஒரு சுடிதார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே போய் நம்ம டெய்லர் கிட்ட கொடுக்கும்பொழுது என்ன சொல்றாரு, நெக்கு எப்படி வேணும், எந்த மாடல் வேணும் எல்லாம் கேட்குறாங்கல்ல. அவங்க டிசைன் பண்ணுறாங்க. எதை துணியை, ப்ளவுஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சாலும் ஏதாவது ஒரு ப்ளவுஸில் சொதப்பிடுவாங்க. வழக்கமாக சொல்கிற ஒன்று நான் சொல்லிட்டா, ப்ளவுஸு சின்னதாயிடுச்சு. இன்னும் அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன். ப்ளவுஸு என்றைக்குமே சின்னதாகாது, நம்ம தான் பெருசாயிட்டோம். அந்த உண்மையை ஒத்துக்கிறது இல்லையே. எங்க ஊர்ல எங்க ஜெசிமாவோட டெய்லர்லாம் இருக்கிறாங்க, செம்ம பிளெஸ்ஸிங்கா இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா அவ்வளோ பிளவுஸ் தைச்சிக்கினே இருப்பாங்க. சோத்திரம். ஆமா, சோத்திரம். ஆண்டவர் தான் ஃபேஷன் டிசைனர். ஆடையை அவர் டிசைன் பண்ணார். யாருடைய ஆடையை தெரியுமா? ஆரோனுடைய ஆடையை, அவருடைய வஸ்திரத்தை, அந்த ஆசாரியத்துவத்தினுடைய வஸ்திரத்தை ஆண்டவர் தாங்க உருவாக்கினார். அவர் தான் டிசைன் பண்ணார். He gave. இப்படிதான் இருக்கணும், உள் சட்டை இப்படிதான் இருக்கணும், மேல் சட்டை இப்படிதான் இருக்கணும், அந்த ஏபோத் அப்படிங்கிற அந்த எந்தெந்த மெட்டீரியல்ல செய்யணும், சணல் நூல்ல எப்படி செய்யணும், அந்த ஒவ்வொரு நூலும் எப்படி இருக்கணும். படிச்சிருக்கீங்களா? இல்லை, யாத்ராகமத்தில் ஆண்டவர் அழகான மாதிரியை கொடுக்கிறார். இப்படி தான் ஸ்டிச் பண்ணி ஆண்டவர் ஒரு ஆடையை, ஒரு வஸ்திரத்தை அன்றைக்கு ஆசாரிய கோத்திரத்திற்கு கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம குடும்பத்திற்கும் ஒரு வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். He's got the garment. என்ன வஸ்திரம் அது? என்ன வஸ்திரம்? ஆமா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கடவுள் மனுஷனுக்கு முதல்ல கொடுத்த கிஃப்டே வஸ்திரம் தான். தெரியுமா உங்களுக்கு? மரித்து போனவன் உயிரோடு எழும்பி வந்தான். இயேசு வெளியே வா லாசருவேன்னு சொன்னார். அவனுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? வஸ்திரம். காணாமல் போனான், திரும்பி வந்தான். அவனுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? வஸ்திரம். ஐயா, நம்ம எல்லாரும் சாமியை மேல பரலோகம் பார்க்க போனா அங்க கடவுள் நமக்கு கடைசியா கொடுக்க போற பரிசு என்ன தெரியுமா? ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வெண் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இங்க நீ வாழ்கிற காலத்துல, ஆசாரிய குடும்பத்துல வாழ்கிற உனக்கு ஆசாரியனின் ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவனா இருந்தா மாத்திரமே ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வெண் வஸ்திரத்தை தரிக்க முடியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கரங்களை இன்னும் பலமா தட்டி, பலமா கம் ஆன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆமென். உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் ரட்சிப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் காணப்படணும். அப்பா, அம்மா, பிள்ளைகள். நிறைய அம்மாமார்கள் எங்ககிட்ட புலம்புகிற ஒரு காரியம் தான், சிஸ்டர் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், சிஸ்டர் என் கணவர் ரட்சிக்கப்படணும். இந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்படணும். ஆமென். எங்களை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இன் தி வேர்ல்ட், இந்த உலகத்தில் பெரிய கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் ரட்சிப்பு தான். எனக்கு கொடுத்த பணம், ஆஸ்தி, வீடு எதுவுமே நம்ம எடுத்துன்னு போக முடியாது.
எதுவும் நமக்கு சொந்தமானதும் கிடையாது. ரட்சிப்பு இருக்கு பார்த்தீங்களா, உன்னை தட்டி தூக்கி மேலே தூக்கின்னு போயிடும். ஆமென். மிச்சம் எல்லாம் குழிக்குள்ளே தான் போகும். இந்த ரட்சிப்பு உன்னோடு கூட பரலோகத்துக்கு வந்து சேர்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எங்கள் அப்பா மிகவும் மோசமான ஒரு நபராக வாழ்ந்திருந்தார். வாழ ஒரு 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 பெண்ணை அவர் கூட வாழ்கிறதுக்கு முடியாத நிலைமையில் எங்கள் அம்மா வாழ்ந்தாங்க 10 இயர்ஸ். ஆனால் என்ன தெரியுமா, என் கணவரை ஊழியக்காரனாக ஆசீர்வதிங்க. என் கணவர் அவர் ஒரு குடிகாரர், அவருக்கு எல்லா பழக்கமும் இருந்துச்சு, வீட்டிலேயே குடிப்பார், அவ்வளோ கடினமான முரட்டாட்டம் உள்ள மனிதர். ஆனால் அவருக்காக எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க. என் கணவர் ஊழியக்காரர், ரட்சிக்கப்படணும். என் கணவர் ஊழியக்காரர், என் கணவர் ஊழியக்காரர், அவருக்கு ரட்சிப்பு உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும். அவங்க சொன்னது என் கணவர் குடிகாரர்னு சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க, என் கணவர் ஊழியர், என் கணவர் ஊழியக்காரர், என் கணவர் ஊழியக்காரர், என் கணவர் ஊழியக்காரர், ரட்சிப்பு உண்டாகட்டும். ரட்சிப்பு உண்டாச்சுன்னா அவர் ஊழியக்காரரா மாறிடுவார். ரட்சிப்பு உண்டாகட்டும். ரட்சி இரவெல்லாம் ஜபிப்பாங்களாம், இரவெல்லாம் பகலெல்லாம் ஜபிப்பாங்க. அவங்களுடைய ஜபந்தான் எங்கள் அப்பா ஊழியக்காரராக மாத்துச்சு. எங்கள் அம்மாவுடைய ஜபந்தான் என்ன மாத்துச்சு. எனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. இன்னைக்கு குடும்பங்களில் இருக்கிற எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நபர் இல்லை, நம்ம ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை அநேக குடும்பங்கள் பெறாமல் இருக்கிறது. அநேக குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் பெறாமல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஒரு ஆத்மா இருக்குது, இன்னும் 2 ஆத்மா இருக்குது. நம்ம தான் ஜபிக்கணும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம தான் தரித்திருக்கணும். ஆமென். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை ஆண்டவருக்கு நம்ம இலவசமாய் தருகிறார். ரட்சிப்பை யாருங்க பெற்று தந்தது? இயேசு கிறிஸ்து தான். இட் இஸ் only through Jesus we have the salvation. இயேசுவை அன்றி நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பூமியில வேற நாமம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற நாமம் இல்லை. அந்த ரட்சிப்பு நமக்கு இயேசுவானவரை தவிர வேற ஒருவராலும் தர முடியாது. அதனால தான் இன்றைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் இயேசுவானவர் தலையாய் இருக்க வேணும். when Jesus is the head of the house, எப்போ எந்தெந்த வீடுகளில எந்தெந்த குடும்பங்களில இயேசுவானவர் தலைவராக இருக்கிறாரோ அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு அந்த சகேயுனுடைய வீட்டில் பார்த்து இந்த வீட்டுக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க, என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்படி தெரியுமாங்க வந்தது? ஜீசஸ் அந்த வீட்டுக்கு போனார். ஹல்லேலூயா. எந்தெந்த வீடுகளில் ஜீசஸ் இருக்கிறாரோ, எந்தெந்த வீடுகளில் ஜீசஸ் ஆளுகை செய்கிறாரோ, ஜீசஸ் தலைவராக இருக்கிற. தலைனா எப்படி தெரியுமாங்க, எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது. கரெக்ட் தானே? தலை தான் முடிவெடுக்கும், அதுக்கப்புறம் தான் கை போய் செய்யும். இன்றைக்கு தலையா இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவரை சார்ந்து நீங்க எடுக்கிற உங்க குடும்பத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவானவர் அவர்தான் ரட்சிப்புக்கு காரணர். ஆமென். ஆமென். ஒரு அழகான பாடல் உண்டு, வானத்திலும் மைனர்மா, இயேசுவை அல்லாமல் ரட்சிப்படைவதற்கு இந்த பூமியில வேற நாமம் நமக்கு இல்லை. ஆமென். பாடுவீங்களா எங்க கூட? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. நல்ல கையை தட்டி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள் வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டி. 1 2 3 4 1 2 3 4. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், அப்பா எங்க வீட்டு தலைவரா நீங்க மாறிடணும். ஆமென். உங்க ரட்சிப்பின் வஸ்திரம் எங்க வீடுகளில் போடப்பட்டிருக்கணும். ஆமென். உண்மையிலே அந்த ரட்சிப்பு தான் நம்மளை குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறது. ஆமென். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் வரும்பொழுது குற்றமற்றவர்களாய் நிற்க செய்கிறது இந்த ரட்சிப்பு தான். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற முதல் ஹீரோ அப்பா தான். முதல் காதல் அம்மா தான். அன்பு கொடுக்கிறவள் அம்மா தான். எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றவங்க நம்ம தான்.
பிள்ளைங்களை பார்க்கும்போது இது என்னது, அது என்னது, வானத்து நட்சத்திரத்தை பார்க்குறோம், ரோடை பார்க்குறோம், இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். ஹாவ் யூ இன்ட்ரடியூஸ்ட் கிரைஸ்ட்? ஒரு தலைமுறை இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா 4வது தலைமுறை கிறிஸ்துவை அல்லாத தலைமுறை. தெரியுமா உங்களுக்கு? ஒரு தலைமுறை இன்னைக்கு டியூஷனுக்கு 5 டியூஷன் இருக்குது. எங்கள் வீட்லேயும் இருக்குது 5 டியூஷன். கீபோர்டுக்கு டியூஷனு, பேடுக்கு டியூஷனு, மேக்ஸுக்கு டியூஷனு, ஃபிசிக்ஸுக்கு டியூஷனு. ஜீசஸ்க்கு மட்டும் லீவ். ஏன்னா சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துப்பாங்க, இல்லை யூத் ஃபெலோஷிப்பில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க, நம்ம தான் பிள்ளைகளுக்கு ஏசப்பா பற்றி சொல்லணும். நியாயாதிபதிகள்ல ரொம்ப மனஸ்தாபப்படுகிற, நம்ம ரொம்ப படிச்சாலே கஷ்டப்படுத்துகிற ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்களேன். நியாயாதிபதிகள் 2:2 பின்னணியை சொல்லிடுற. மோசே மரித்து போயிட்டாரு. மோசேக்கு அப்புறமா யாரு தலைமைத்துவத்தை எடுத்தது? யோசுவா. இப்போ யோசுவாவும் மரிச்சு போயிடுறாரு. ஓகேயா? இதுதான் வந்து சினாரியோ. இதுதான் சினாரியோ. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எப்படிங்க எழும்ப முடியும்? ஒரு சந்ததி அந்த மாதிரி. இவங்கெல்லாம் யாருங்க? ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட விசேஷித்த ஜனம். இவங்க கர்த்தரை அறியலைன்னா காரணம் என்ன? அவங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கல. எஸ், உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவாய் கட்டளை இடுகிறார். இன்று நான் 6ஆம் வசனம் 6:6, உபாகமம் 6:6, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும் இயேசு 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 என்று சொல்லியிருந்தாங்கன்னா, கர்த்தர் 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 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அன்றைக்கு ஆண்டவரை அறியாத வேறொரு சந்ததி எழும்பி இருக்காது. இன்னைக்கு நாங்க போறோங்க, உலகம் எங்கும் போறோம், மாவட்டங்கள் தோறும் போறோம், பட்டணங்கள் தோறும் போறோம். ஹைதராபாத்ல ஒரு மீட்டிங்க்கு நாங்க போயிருந்தோம். அங்க நாங்க சந்தித்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உறவுகள்ல சமாதானமே இல்லை. என்ன தெரியுமா? சித்தி நல்லவ கிடையாது, பெரியப்பா நல்லவன் கிடையாது, அவன் இப்படி. இயேசுவை பத்தி சொல்லி கொடுக்கவே இல்லைங்க. உறவுகள் இப்போ என்ன பெற்றோர் என்ன தெரியுமா பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க? என்ன ஆனாலும் அந்த வீட்டு பக்கம் நீ போகவே கூடாது. யார்? நம்ம ஜனம். ஓ, 100 கோடி ரூபாய் சொத்துங்க, 2 பேரும் எடுத்துன்னு போறது இல்லை. கேஸ் 2 பேரும் எடுத்துன்னு போறது இல்ல. பிரச்சனை யார்? பிரச்சனை சித்தப்பா பெரியப்பா. சித்தப்பா இப்ப என்ன வச்சுருக்கிறாரு? அவரும் ஒரு ஒன்றும் கிடையாது. இப்ப பெரியப்பா என்ன வச்சுக்கிறாரு? அவரும் ஒன்றும் கிடையாது. கேஸ்ல 2 சொத்தும் அப்படியே சும்மா நிக்குது, அனுபவிக்காம செத்து போறாங்க. இயேசுவை கொடுத்தனா எல்லாத்தையும் அனுபவிப்ப. இயேசு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணல, நீ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண தெரியுமா? வெறுப்ப. இன்னைக்கு நாங்க சொல்றோம், வெறுப்புணர்ச்சியை பிள்ளைகளுக்கு, காழ்ப்புணர்ச்சியை கத்துக் கொடுக்காதீங்க. ஏய் அது வேற, சர்ச்சு வேற, இது வேற, இது சொத்து, இப்படிதான் இருக்கும். ஒன்னும் எடுத்துன்னு போறது இல்லை. கடைசி ஆசையா ஒரு மோதிரத்தை கழட்டாம இப்ப 20 வருஷமா போட்டுக்கிறீங்கல்ல. எத்தனையோ சாவுகளை நான் தான் புதைச்சுக்கிறேன். எங்க சர்ச்சில் நான் புதைப்பேன். கடைசியா மூஞ்ச பாத்துங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி மோந்திரத்தை கட்டியான் தான் கேட்கறான். காதலியே வச்சு இந்த 2 கம்பல் 3 கம்பல்லாம் எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. வெறும் உப்பு தான் கொட்டுறாங்க உள்ள, வெறும் உப்பு. அது கூட ஓவரா கொட்டிடுறான். நான் தான் சொல்றேன், பெட்டி உடஞ்சுங்கய்யா, இறக்கணும்யா. ஒருத்தன் கூட வர மாட்டேன், யாரும் கூட வர போறது இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளிடத்துல என்ன பேசுகிறோம்? என்ன கத்து கொடுக்கிறோம்? ஸ்பீக் ஜீசஸ். Speak Jesus. When you speak Jesus, you are introducing salvation into your house. Amen. ரட்சிப்பை குறித்து நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றீங்க. நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னா நீங்களும் நானும் இயேசுவை குறித்து தான் பேசணும். நிறைய பேசணும். என்ன பேசுறதுனே தெரியலங்க. இயேசு பெரிய மேட்டர் இல்லைங்க. அவர் ரொம்ப சிம்பிளா இருக்கிறாருங்க. சாதாரண மனுஷன், தாடிக்காரரு. அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, செத்துட்டாரு, உயிரோட ராவல் தான் சொல்றீங்களா? நான் சொல்லிட்டா, உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா நன்மைகள் ஒன்னொன்னா சொல்லிட்டு அதுக்கு பேரு இயேசுன்னு சொல்லணும். ஆமென். Speak the goodness and say this word Jesus.
அந்த குட்னஸ்ல சிலுவை குறித்து சொல்ல மறந்துடாதீங்க பிள்ளைங்க கிட்ட. ஆமென். அவரால மாத்திரம் தான் நமக்கு ரட்சிப்பு. மகனே மகளே, உங்களை பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த உலகத்துல ரட்சிப்பு தான் இம்பார்ட்டன்ட். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கலாம், படிப்பு, புகழ், சம்பளம், பெரிய பெரிய காரு, வசதிகள் இம்பார்ட்டன்ட் இல்லம்மா. இல்லப்பா, ஏசு கொடுக்கிற ரட்சிப்பு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொல்ல 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 அந்த ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மேல அவர் போடுவார். ஆமென். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, ஒருவராலே அவர் ஒருவர் மூலமாய் உங்க பிள்ளைகளை சொல்ல போறீங்க, நீதிமானாய் மாற்றப்பட்டோமே. பாடுவீங்களா? ஒருவராலே, ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கமான் கமான், கரங்களை நல்லா உயர்த்தி. உங்க ஆராதனை உங்க பிள்ளைங்க பார்க்கணும். உங்க ஆராதனை உங்க பிள்ளைங்க பார்க்கணும். நீங்க ஆராதிக்கணும், பிள்ளைகளோடு ஆராதிக்கணும். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இன்னைக்கு ஒரே ஒரு சாட்சி என்னால சொல்ல முடியும். ஒரே ஒரு சாட்சி என்னால சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும். இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல வாலிப பிள்ளைங்க மத்தியில் என் மக பேச போறான். அவளுக்கு எப்படி பிரசங்கம் பண்ண நாங்கள் கற்றுக் கொடுக்கல. என் பையன் வர்ஷிப் பண்ணுறான், மியூசிக் பண்ணுறான், எப்படி பண்ணணும் நான் கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு 9:30 மணிக்கு மேலே ஒரு 1.5 மணி நேரம் பாடும், 1 மணி நேரம் பாடும், 1/2 மணி நேரம் பாடும். 11:30 மணிக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் தயவு செய்து ஏஞ்சி உங்கள் ரூமுக்கு போங்கன்னு திட்டி மிரட்டி அடித்து தான் துரத்தணும். அது வரைக்கும் உட்காந்து பாடும். ரட்சிப்பை பேசுங்க குடும்பத்தில். இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு கேட்குறேன் என் மகா கிட்ட, டியர் கேன் யூ ஸ்பீக் டுடே? அவன் வந்து என்ன பேசுவேன், ஏன் பேசுவேன், ஒரு வார்த்தை கேட்கவே இல்லைன்னு. ஷீ செட் எஸ். 16 வயசுங்க. இது எப்படி 17 வயசு எப்படிங்க சாத்தியம்? எங்கள் சர்ச்சில் 1000 பேருக்கு முன்னாடி 10வது படிக்கும் போது பேசினா சர்ச்சில், சர்ச் சர்மனில். ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்கள் கலங்கி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு இது பெருமைக்காக சொல்லலை. ஐ எம் என்கரேஜிங் யூ. பிள்ளைகள் நம் சொல்லை கேட்டு வளருவதில்லை, பிள்ளைகள் நம்மை பார்த்து வளருகிறார்கள். ஓ, இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஜெசிமா, ஐ வாண்ட் யூ டு ப்ரே ஃபார் தி ஃபேமிலிஸ். நீங்க சொல்லுங்க, ஐ வில் இன்ட்ரோடியூஸ் ஜீசஸ். இயேசுவை என் பிள்ளைக்கு கொடுப்பேன். இயேசுவை என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன்ப்பா. இயேசு ரட்சிப்பை கொடுப்பேன். ரட்சிப்பின் வஸ்திரம் எல்லாருமே தரிக்கப்பட்டிருக்கணும். ஒருத்தர் கூட விடக்கூடாதுங்க. ஒருத்தர் கூட. ஒரு ஊட்டிக்கு போனோம்னா எல்லாரையும் காரை வச்சு பஸ்ஸை வச்சு ஏத்தின்னு போயிடுறோம். கல்யாணத்துக்கு போறோம்னா ஒரு ஆள் விட்டு போக கூடாது. பத்திரிக்கை வச்சு கூட்டின்னு போறோம்ல, கூப்பிடுறோம்ல. பரலோகத்துக்கு போறேன்யா, எப்படிங்க விட்டு போறது? நான் பெத்த பிள்ளை எப்படி விட்டு போவேன்? அது தருதலன் நீ சொல்லுவியா? என் அண்ணன் தருதலன் நீ சொல்லுவியா? சொல்லக்கூடாது. அவனை விட்டு போக கூடாது. பரலோகத்துக்கு குடும்பமா போகணும். ஏன்னா என் குடும்பம் ராஜரீக ஆசாரிய குடும்பம். சத்தமா சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க, என் குடும்பம் ராஜரீக ஆசாரிய குடும்பம். ஒருவரும் விட்டு போக கூடாது. ஆமென். பிளஸ் பண்ணு ஜெசிமா, பிளஸ் பண்ணுங்க உங்க குடும்பத்து பிள்ளைகளை சொல்லுங்க. ஆமா, உங்ககிட்ட நாங்க கேட்டா எத்தனை பேர் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா எல்லாருமே கரங்களை தூக்குவீங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா கேட்குறேன், எத்தனை பேர் குடும்பமா பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம பிள்ளைங்க விட்டு போகக்கூடாது, என் கணவர் விட்டு போகக்கூடாது, மனைவி விட்டு போகக்கூடாது. இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எத்தனையோ ட்ரெஸ் போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு நாங்கள் பேசுகிற இந்த ஆடைக்கு பேர் ரட்சிப்புங்கிற ஆடை. இந்த ரட்சிப்பை இயேசுவால மாத்திரம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு தர முடியும். நமக்கு தர முடியும்னா we have to speak the name of Jesus and what he has done in our life. அவர் நமக்கு சிலுவையில் பெற்று கொடுத்த ரட்சிப்பை ஒரு நாளும் பிள்ளைங்களுக்கு சொல்ல மறக்க கூடாது.
பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, இயேசுதான் காரணம், இயேசுதான் காரணம், இயேசுதான் காரணம், இயேசுதான் காரணம். நாம் நீதிமானாய் நிற்கிறோம்னா அவர்தான் காரணம், இயேசுதான் காரணம். குற்றமற்றவர்களாய் கர்த்தர் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். இந்த வசனத்தின்படி சகரியாவும் எலிசபெத்தும் குறிச்சும் பேசும் பொழுது அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஆசாரிய குடும்பம் இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் குற்றமற்றவர்களா வச்சிருக்கிறாருன்னா, நீதிமானா பார்க்கிறாருன்னா, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் காரணம். ஆமென். அப்பா இந்த நாளில் அப்பா எங்க பிள்ளைகள், அப்பா எங்க குடும்பங்கள் ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. 1 minute ஜெபம் அப்பா பண்ணுங்க. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவங்களுக்காக, அண்ணன்களுக்கு அக்காகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனசுல இருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்பவே ரட்சிப்பு உண்டாகட்டும். குடும்பத்திலயும் அப்பா ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே நாங்கள் இயேசுவை பேச உதவி செய்வீராக. ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொருத்தர் மேலயும் அப்பா போடப்படட்டும் ராஜா. எங்க ஒவ்வொருத்தரையும் நீதிமானாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த ரட்சிப்பை எங்க பிள்ளைகளிடத்துல பேச கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒரே நோக்கம் தான்ப்பா, ஒருவரும் விட்டு விடக்கூடாது ராஜா. அப்பா எங்க எல்லாரும் பரலோக ராஜ்யம் வரணும் அப்பா, அதற்கு உதவி செய்வீராக. மனதார அந்த குடும்பங்களை நான் பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. அடுத்த முறை நாங்க இவர்களை சந்திக்கும் பொழுது எங்க பிள்ளைகளிடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க பார்க்கிறோம். என் கணவரிடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். ரட்சிப்புக்கு ஏதுவான மாற்றங்களை நாங்கள் எங்கள் கண்கள் கண்டிருக்கிறது என்று எங்கள் ஜனங்கள் எல்லாம் சாட்சி சொல்வார்கள். அப்பா ஆமென். அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். 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 நாளைக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரேன். உங்க குடும்பத்தில் இன்னைக்கு வராதவங்க இருக்கிறாங்கல்ல, எதனா சொல்லுங்க, எதனா வாங்கி கொடுங்க. நான் முதல்ல முழு நேர பணிக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தப்போ பெங்களூர் தாண்டி ஒரு ஊர் போனோம். எந்த ஊர் மகா? தும்கூர் போனோம். அங்கே ஒரு லேடி வந்து காய்கறி வியாபாரம் செய்யுது. எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வரமாட்டார் பாஸ்டர், ஆனால் வருவார். என்னன்னு புரியல எனக்கு. வரமாட்டார் பாஸ்டர், ஆனால் வருவார். என்னம்மா வருவார் வரமாட்டார் சொல்கிறேன். 1000 ரூபாய் கொடுப்பேன் பாஸ்டர். என்னை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு பின்னாடி சீட்டில் உட்காந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ சம்பளம்? 1000 ரூபாய். எவ்வளோ சம்பளம்? 1000 ரூபாய். எப்படிம்மா நீ கொடுப்ப? காய்கறி விற்கிறேன் பாஸ்டர், நான் விற்று 1000 ரூபாய் அவருக்கு கொடுத்துருவேன். எனக்கு என்னன்னா 1000 ரூபாய் பெருசு இல்லை. என் கணவர் சர்ச்சுக்கு வர்றது. இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. 1000 ரூபாய் கொடுக்குறீங்களோ 2000 ரூபாய் கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியாது. இங்கே வந்து இடமே இருக்கக்கூடாது, கீழே கூட இருக்கக்கூடாது. நாளைக்கு சாயந்தரம் விடுதலையின் ஆராதனை. டுமாரோ நைட், இன்னைக்கு தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் சொன்னதுனால சொல்கிறேன். டுமாரோ நைட் இஸ் த நைட் ஆஃப் மிராக்கிள். நாளைய இரவு அற்புதத்தின் இரவு. கட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் விடுவிப்பார். ஏன்னா இயேசு உயிர் உள்ளவர். ஆமென். ஆனால் அதை யார் செய்ய முடியும்னா, நீங்கள் முழு மனசாக இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, விடுதலை பெறாதவங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் செய்வார். நீங்கள் அப்படியே வந்துடுவோம், பிஸ்கெட் சாப்பிட்ருவோம், டீ சாப்பிட்ருவோம், மத்தியானம் பிரியாணி சாப்பிட்ருவோம்னா நடக்காது. எதனா வாங்கி கொடுங்க. எப்படி எதையாவது வாங்கி கொடுங்க. என் ரூமில் எப்பயுமே கிஃப்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என் கூட பழங்களுக்கு தெரியும், கொடுத்துக்கிட்டே இருப்போம், கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க நிறைய. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஒருவரும் விட்டு போக மாட்டாங்க. மூணாவது விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. 2 காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்மெல்லாம் யாரு? ராஜரீக ஆசாரிய குடும்பம். சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களாய் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்ல, இல்லாமையிலும் கர்த்தரை ஆராதிக்கணும். சொல்லுங்க, நீ அவங்க சொல்லட்டும். நம்பர் 1 சத்தமா சொல்லுங்க. இல்லாமையிலையும் கர்த்தரை ஆராதிக்கணும். நிறைய பேர் வந்து கும்பல்ல வந்து அப்படியே சொல்லிக்கிறீங்க, நான் ஆராதிக்கணும். இல்ல நான் கேட்பேன், கேட்டா பரிசு கொடுப்பேன். சரியா? இப்போ இந்த குரூப் சொல்லுங்க. நம்பர் 1 எப்ப கேட்டாலும் சொல்லணும். ஆமா, அடுத்த வருஷம் வந்து கேட்பேன், சொல்லணும், தோத்துறோம். ஹல்லேலூயா. 2வது நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆசாரியனின் அடையாளமே வஸ்திரம் தான். அப்போ உன் குடும்பத்தின் அடையாளம் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். கிறிஸ்தவன் அப்படின்றதே உன்னை பார்த்தாலே தெரியணையா இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பத்து பிள்ளைகளை பார்த்தாலே சொல்லணும். அப்பனா நம்பர் 2 ஆசாரியனுடைய அடையாளம் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். நம்பர் 2 சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரம். 3வது பாயிண்ட், கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். எங்கெங்க ஆரோன் கனி கொடுத்தாரு? எனி ஐடியா? 12 கோல் எடுத்துட்டு வந்து வச்சாங்களாம். சரியா? 12 கோல் எடுத்துட்டு வந்து, கோல்னா என்னது? தடி எடுத்துட்டு வந்து வச்சாங்களாம். அதுல ஒரே ஒரு கோல் மட்டும்தான் துளிர்த்து, அது பூ பூத்து, அது காய்த்ததான்.
அது யாருடைய கோல்? ஹalleluya. Without any source and resource நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க முடியும். Amen. நம்மளால கனி கொடுக்க முடியும் எந்த சோர்ஸும் ரிசோர்ஸும் இல்லாம. எனக்கு என் பேங்க் அக்கௌண்ட் 0 ஆயிடுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்பதான் ப்ராஜெக்ட் வரும். எப்போ என் பேங்க் அப்போ சாமி வேலை செய்வார். நம்ம பணத்தை வச்சு ஊழியம் செய்யறவங்க கிடையாது, கிருபையினால ஊழியம் செய்யறவங்க. ஆமென். நேற்று ஒரு நாள் மட்டும் அவ்வளோ செலவு, எல்லாத்தையும் பரலோகம் பார்த்துக்குச்சு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கூடவே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் குறை இல்லாம பார்த்துக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நல்லா கவனிங்க, நீங்களாம் யாரு? ராஜரீக ஆசாரிய குடும்பம். இன்னொரு தடவை சொல்லுங்க. ராஜரீக ஆசாரனுடைய குடும்பம்னா உன்னுடைய கோல் துளிர்க்கும், உன்னுடைய கோல் பூக்கும், உன்னுடைய கோல் கனி கொடுக்கும். ஆமென். முதல் மனிதனுக்கு கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதமே ஃப்ரூட்ஃபுல், பி ஃப்ரூட்ஃபுல். ஆமென் சொல்லுங்களேன். கனி கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். முதல்ல சொன்ன பலுகி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பலுகிறதுனா பல்காகிறது இல்ல, சேர்ல இடம் இல்லாம 2 கிலோ கறியை சாப்பிட்டு பும்முன்னு ஆகிறது இல்ல. பலுகி. அப்ப பெருகினா எண்ணிக்கையில அதிகம். பலுகி அப்படின்னா இங்கிலீஷ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா தெரியுமா? கனி தருகிறவர்களாய் நீங்க மாறணும்னு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். கனி எப்பவுமே மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு ஆசாரிய குடும்பம் அப்படின்னாலே நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள குடும்பமாய் வாழ வேணும். இதுதான் உங்க அடையாளம். யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல். இது நம்முடைய லைஃப் ஸ்டைல். நீங்க கனி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நல்லா கவனிச்சுங்க. அந்த கனி விதையை உடைய கனி. தன் விதையை உடைய விருட்சங்களும் இல்லை, தன் விதையை உடைய பூண்டுகளையும் தான் கர்த்தர் படைச்சார். ஆனால் இன்னைக்கு மனுஷன் உருவாக்கி இருக்கிற கனிகள் பார்த்தீங்கன்னா மலட்டு கனிகள். நல்லா பெருசாக கொய்யா அழகாக ஜவுளுன்னு இருக்குங்க, அழகாக இருக்கும். எடுத்தா கையில் பிடிச்சி இப்படி கடிச்சா முஞ்சிடும் ஒரு கொய்யா. இன்னைக்கு கொய்யா ஒன்றும் பெருசாக இருக்கு, செங்கலை விட பெருசாகுது, ஸ்வீட்டாகவே இல்லை. அந்த கொய்யாவை முதல்ல கொய்யாலாம் அழகாக சாப்பிட்ருவோம். இப்போ ஏன் தெரியுமா? கொய்யா விற்கிற கடையில் மிளகாத்தூள் வச்சுன்னுக்குறான், உப்பு வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த கொய்யாவை உப்பு மிளகாத்தூள் இல்லாமல் சாப்பிட முடியாது. மலட்டு கனிகளை மனிதன் உருவாக்கி இருக்கிறான். ஏன்னா அதில் விதை கிடையாது. பப்பாயா. ஆமாம், எங்கள் வீட்டில் பப்பாயா ரெகுலராக எங்கள் மாமனாருக்கு நாங்கள் கொடுப்போம். அன்னைக்கு நான் பப்பாளி பழத்தை அப்படி கட் பண்ணுறேன், திறக்கிற உள்ள விதையே இல்லை. அப்போதான் உடனே ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் எப்படி தெரியுமா அங்கே படைச்சாரு? தன் விதையுடைய கனிகளையும் தன் விதையுடைய விருட்சங்களும். எதுக்குங்க அந்த விதையை வைக்கிறாரு? அடுத்த சந்ததியில ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ், அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ். அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருந்துகிட்டே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சகரியாவும் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாரு, எலிசபெத்தும் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாங்க. 2 பேரும் இணைஞ்சு பெற்ற பிள்ளை இருக்கு பாருங்க. அது வாழ்ந்த நாட்கள் கொஞ்சம் தாங்க. ஆனா வந்த நோக்கம் நிறைவேறுச்சுங்க. வெந்ததை தின்று வந்தபடி வாழ வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்படல. கர்த்தர் சொன்னதை செய்து முடித்து நிறைவேற்றி முடித்து ஒப்புவிக்கிறேன் என்று இயேசுவை போல பவுலை போல சொல்வதற்காகவே உன் குடும்பத்தை ஆசாரிய குடும்பமாக ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ யூ ஹேவ் அ ப்ராஜெக்ட். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான சீடை உள்ளதான் வச்சிருக்கிறாரு. விதை அற்பமாக எண்ணப்படலாம், சிறிதாக எண்ணப்படலாம். ஆனா விதை அல்லேலூயா புதைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு வேரூன்றி மேல வரும். கனிக்கான காலத்தை யாராலையும் மறைச்சு வைக்க முடியாது. விதையை மறைச்சு வைக்கலாம், உன் பிள்ளைகளை இன்னைக்கு ஒளிச்சு வைக்கலாம். அவ்வளவுதான், ஒன்னும் இல்லைன்னு எல்லாரும் சொல்லலாம். இன்னும் ஆண்டவர் சொல்ல உன் பிள்ளை ஒன்னும் இல்லைன்ட்டு. என்னை அழிக்க நினைத்தார்கள், என்னை ஒடுக்க நினைத்தார்கள். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய திட்டம் என் மேல இருந்ததுனால இதோ கனி கொடுத்து பூ பூக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பாடுவீங்களா? வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும்
தரும். நல்ல சத்தமா பாடுங்க. மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவர். கனி தரும் மரமாக பாடலாமா? கனி தரும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை பார்த்தா கனி கொடுக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பார்வையில பிரியமானவர்கள். இன்றைக்கு ஆசாரிய குடும்பம்னா கனி கொடுக்கிறவர்கள். கனின்னா எப்பவுமே அந்த மரம் கனியை கொடுத்து தானா சாப்பிடுவதில்லை. எந்த மரமா அந்த கனி தனக்கென்று எடுத்துக்கொள்ளுமா? வாழைப்பழம் வாழை மரம் சாப்பிட்றது இல்லை, மாமரம் மாங்காவை துண்டுறது கிடையாது, கொய்யாவை சாப்பிட்றது கிடையாது. ஆனா நம்ம மட்டும்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்களே அனுபவிச்சுக்குவோம். அதனால தான் பெருக்கம் இல்லைங்க. நான் சொல்றேன், கொடுத்து பார். Be purposeful. Be purposeful. நம்ம வந்ததே நமக்காக மாத்திரம் வாழ்வதற்கு. நம்ம மூலமா ஆண்டவர் மற்றவர்களையும் ஆசீர்வதித்து மற்றவர்களையும் இம்பாக்ட் பண்ண. உண்மையிலேயே இந்த சர்ச் இஸ் a fruitful church. ஆமென். ஆமென். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். ஆனா சீஷர்கள் எப்படி தெரியுமா நினைப்பாங்க? நான் என்ன செய்யணும்னு நினைப்பாங்க. ஆமென். எது வேணும் உங்களுக்கு? இந்த சர்ச் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கிட்ட கேட்டதுனால தான் ஆண்டவர் இந்த சர்ச்சை ஃப்ரூட்ஃபுல்லாக வச்சிருக்கிறாரு. அப்படியே பூ பூத்து, அப்படியே காய் காய்த்து, இன்றைக்கு ரோட்டில் போகிறவங்கெல்லாம் அந்த கனிகளை பறித்து தின்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். அண்ணன் கேட்டுக்கிட்டதுனால சில சாட்சிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு உணவு கொடுக்கணும்னா அவ்வளோ ஆசை. உணவு வந்து உணர்வில் கலந்தது. உணவு எப்படி? உணர்வில் கலந்தது. உறவை பலப்படுத்துகிறது. அதனால தான் உணவு, உணர்வு, உறவு. அந்த உணவை நல்லா கொடுத்துட்டோன்னா உணர்வு வந்து பலப்படும். அதனால் உறவு சூப்பராகிடும். எனக்கு ஆசைங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் பிச்சை கேட்கறதுக்கு வந்தார் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ட்ரை சைக்கிளில் வந்தார். அவரை பார்த்து சொன்னேன், அண்ணா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், நான் என்ன சாப்பிட்றேன்னு அதை கொடுத்துருவேன், ஆனால் பிச்சை இனிமேல் யாருக்கிட்டையும் நீ கேட்கக்கூடாது. நான் என்ன சாப்பிட்றேன்னா 2 டிஃபன் பாக்ஸில் வச்சுருவேன். 2 வேளை சாப்பாடு. ஒரு வேளை நீ இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. 2 வேளை சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. அழகாக 4 டிஃபன் பாக்ஸ் வாங்கி வச்சிடுறேன். கரெக்டாக 12 மணிக்கு வந்தீங்கன்னா யார் இருக்கிறாங்களோ இல்லையோ எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்லேயே எங்கள் டோர் பக்கத்துலேயே 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருவோம். உன்னுடைய பழைய டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் நீ எடுத்துகிட்டு போயிடலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஒருத்தருக்கு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 120 பேருக்கு எங்கள் இடத்துல நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன். 4 வருஷமாக தொடர்ந்து ஒரு நாள் கூட கேப் இல்லை. தொடர்ந்து சண்டே மட்டும்தான் இல்லை, மிச்சம் எல்லா நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எப்போ வேணாலும் உங்களுக்கு உணவு வேணும்னா எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரலாம். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு ஒரு இடத்த வச்சுருக்குறோம் நாங்கள். அந்த இடத்துல குக்ஸ் இருக்கிறாங்க, வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, சமைச்சிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கூட சென்னை வந்தீங்கன்னா மகிழ்வித்து மகிழ் வந்துடுங்க. கரெக்டாக 11:30 மணிக்கு வரலாம். 4 பொட்டலத்தை கட்டுங்க. 10 மணிக்கு வந்துட்டிங்கன்னா 2 வெங்காயத்தை வெட்டுங்க, சோத்திரம். 9 மணிக்கே வந்துட்டிங்கன்னா 2 பாத்திரத்தை கழுவுங்க. அழகாக பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நம்மளும் சாப்பிட்டு அழகாக ஒவ்வொரு நாளும். இப்போ கரெக்டாக மணி என்னாச்சு 12:30. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். பொட்டலம் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் 1:05க்கு எனக்கு மெசேஜ் வந்துடும். இன்றைக்கி என்ன சாப்பிட எனக்கு மெசேஜ் வந்துடும். என்னுடைய ஃபோனில் அண்ணன் பக்கத்தில் தான் இருக்கேன். என் ஃபோன் மகிழ்வித்து மகிழ்லேருந்து மெசேஜ் வந்துடும், இன்றைய உணவு இதுன்ட்டு. 120 பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறத பார்த்து எங்கள் சர்ச் இம்பேக்ட் ஆச்சு. 3 கிராமங்களை தத்தெடுத்துக்கிறோம். 3 கிராமங்களை 350 பேருக்கு தினமும் 3 கிராமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். இயேசு எங்கே போனாலும் உணவு இல்லாமல் போக கூடவே இல்லை மக்களை. இயேசு உணவு கொடுத்தார், நம்மளும் உணவு கொடுக்குறவங்களா மாற்றிட்டோம். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வந்து சுகப்படுத்துகிற ஊழியத்தை செய்தார். அப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஒரு இடத்த கட்டி அந்த இடத்துல ஃப்ரீயாக ஜனங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுமா நம்மளால? கட்ட முடியாது. சின்ன ரூமை போட முடியும். 3 ரூமை போட்டு ராஃபான் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். யார் வேணாலும் வரலாம், வந்து டாக்டர்ஸை பார்த்து போகலாம். ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எவ்ரி வெட்னஸ்டே. ஒரு டாக்டர், என் தங்கச்சி டாக்டர் படித்து முடிச்சுட்டா. கேட்டேன், மகா ஒரு நாள் கூட கவர்மெண்ட் டாக்டர் ஒரு நாள் அவள் வந்து ஒத்துக்கிட்டா. அண்ணே நான் வரேன்ட்டான். உடனே அவன் சொன்ன உடனே சேர் டேபிள் எல்லாத்தையும் வாங்கி வந்து போட்டேன். இனிமேல் மாற்றிடக்கூடாதுல்ல. உடனே சேர் டேபிள் மருந்து கிருந்து எல்லாத்தையும் வாங்கி வந்து எல்லாத்தையும் வச்சுட்டோம். இன்னைக்கு எவ்ரி வெட்னஸ்டே டாக்டர்ஸை பார்க்கறதுக்கு ஜனங்க வராங்க. எங்கே தெரியுமா வராங்க? உள்ள ஒரு சாப்பிள் வச்சிருக்கிறேன். இங்கே டாக்டரை பார்த்து நீ தப்பிச்சு போகவே முடியாது. சாப்பிள் பார்த்து தான் ஆசையாக இருக்கும் உள்ள போய் ஜெபம் பண்ண. அவ்வளோ அழகாக ஒரு சாப்பிள் கட்டி வச்சிருக்கிறேன்.
ஏசி போட்டு குழு குழு குழுன்ட்டு ஃபுல்லாக மரத்திலேயே பண்ணி வச்சுருக்கிறேன். சிலுவை எல்லாம் எல்லாம் அழகாக உள்ளே போனால் 1 மணி நேரம் வெளியே வரமாட்டீங்க. யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணாதவங்க கூட ஜெபம் பண்ணுறோம். அப்படி தான் ஜெபம் பண்ணி அதை கட்டி வச்சுக்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கிறேன். ஷெல்ஃப் ஆஃப் லவ். அதில் வந்து நல்ல துணிங்க, பிராண்டடாக நம்ம அதிகம் யூஸ் பண்ணாத நல்ல துணிகள், நம்மளுக்கு விருப்பம் இல்லாத துணிகள்லாம் அயன் பண்ணி அதில் வந்து வச்சுருவோம். அதில் மல்லிகை சாமான்களை வச்சுருவோம், அரிசி வச்சுருவோம். யாருக்கெல்லாம் தேவையோ வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓ வா, ஜனங்க அவ்வளோவா கொடுக்குறாங்க. நான் சொல்லிட்டேன் என் ஜனத்துக்கிட்ட, எப்பா நீ மல்லிகை சாமான் வாங்கும்போது 5% 3000 ரூபாய்க்கு வாங்கினேன்னா ஒரு 5% ஒரு பேக்கெட் எண்ணெய், ஒரு பேக்கெட் பருப்பு, ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து அங்கே வச்சிருன்னு சொன்னேன். ஜனங்க சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து அங்கே வச்சிடறாங்க. அந்த ஷெல்ஃப் ஆஃப் லவ்வில் அழகாக வந்து ஜனங்க எடுத்துன்னு போகிறாங்க. அழகான புடவை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போகிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் கேட்டதுக்கு கணக்கு கேட்குறாங்க. இன்னையா பெருசாக கேட்டாங்க. அவங்க எல்லாத்துலேயும் மாற்றிக்கிட்டே வர்றாங்க. அவங்க பேரையே மாற்றிக்கிறாங்க. உங்கள் பேர் பின்னாடி போட்டுக்கினாங்க. அவங்க வீட்டில் இருந்த பேரை எடுத்துன்னு வரல, உங்கள் பேர் தான் பின்னாடி போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஜெசிந்த் டேவிட்னு தான் கூப்பிட சொல்கிறாங்க. அவங்க அப்பா பேர் இல்லை, என் பேர் தான் வருது. பெண் எல்லாத்தையும் இழக்கிறா. 100 ரூபாய் கேட்டால் நேற்று கொடுத்த 100 ரூபாய்க்கு என்ன கணக்குன்னு கேட்டுக்கிறீங்க. அவமானப்படுத்தப்பட்டாங்க. அப்போ நான் பார்த்தேன், இந்த பெண்கள் சுயமாக சம்பாதிக்கணும், லேர்ன் ஏர்ன். அப்போ அவர்கள் கல்வியை ஒன்று கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட திரும்பி எடுக்கவே முடியாது. அப்படி எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்றை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் கல்வி. அப்போ என்ன கல்வி கொடுக்கணும்? கைத்தொழில் கல்வியை கொடுக்கலான்ட்டு ஆரி, ஜூட் பேக், டெய்லரிங் கவர்மெண்ட் கோர்ஸோடு கொடுக்கேன். அதுக்கும் இல்லாமல் அவங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தேன். இன்னைக்கு 7 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்றும் பெரியாலாம் ஒன்றும் இல்லைங்க சார், மனசு இருந்துச்சு அவ்வளோதான். கிருபையை கர்த்தர் கொடுத்தார், மனசு இருந்துச்சு அவ்வளோதான். பெருசாக வாங்குறதுக்குலாம் வசதி இல்லை. ஒவ்வொரு மிஷினாக வாங்குவோம். 30,000 ரூபாய் என்னுடைய வருமானத்தை சேமித்து வச்சு, எனக்கு ஊழியத்தில் வர காணிக்கையை சேமித்து வச்சு ஒரு மாதம் ஒரு பொருள் வாங்க ஆரம்பித்தேன். 2 வருஷமாக வாங்கிக்கினே இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒன்று வாங்கிக்கினே இருக்கிறேன். எவ்ரி மந்த் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு பொருள் வந்துடும். யார் கொடுக்குறாங்கன்றதுல அங்கே பரலோகம் கொடுக்குது, பரலோகம் ஆதரிக்குது. இன்னைக்கு அதனால நான் சொல்ல முடியும், ஒவ்வொரு பேட்ச்லையும் கிட்டத்தட்ட 80 பேர் நான் கிறிஸ்டியன்ஸ், அதில் 70 பேர் முஸ்லீம்ஸ், அதில் 15 பேர். உள்ள வரும்போது திருக்குறள் எழுதி வச்சிருப்போம், கீழே வசனம் எழுதி வச்சிருப்போம், பார்த்துட்டு தான் போவாங்க. அழகாக உள்ள டிவியில் அழகாக பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ணன் அக்கா இருக்கிறாங்க, பாருங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணன் அக்காவை என்ன பார்க்க போகிறாங்க? பாட்டு தான் பாடுறாங்க. முதல்ல பாட்டு கேட்பாங்க, அப்புறம் பிரசங்கம் பார்ப்பாங்க. ஆமென். முதல்ல பாட்டு தான் பார்ப்பாங்க. பாட்டு ஓடிக்கினே இருக்கும் டிவியில். அந்த பாட்டு, அண்ணன் வராங்க பாரு, அண்ணன் வராங்க பாரு, அண்ணன் இங்கே சிம்பிளாக வராரு, அங்கே எப்படி இருக்கிறாங்க பாரு, அக்கா சிம்பிளாக இருக்கிறாங்க, அங்கே எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா அதெல்லாம் எப்படியாவது வஞ்சகனையாவது என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கனி கொடுக்கணும். அதன் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வச்சிருக்கிறாரு. ஆமென். இன்னும் பாடல்கள் மூலமாக கர்த்தர் அநேகரை தொட்டு இருக்கிறார். இப்படி பல ஊழியங்களை கர்த்தர் செய்ய வச்சிருக்கு. ஒரே ஒரு காரணம் தெரியுமா? கனி கொடுக்கணும். ஏன்னா நம்ம யார் தெரியுமா? நம்மளாம் யார் சொல்லுங்க? ராஜரீக ஆசாரிய. இந்த ராஜரீக ஆசாரிய குடும்பம், எலிசபெத் சகரியா குடும்பம் எப்படி கனி கொடுத்துச்சுன்னு 2 வசனத்தை சொல்றேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க எப்படின்ட்டு. அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரத்தினுடைய 57ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின பின்பு அவள் ஒரு யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தல்ல. 58 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் வந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட. இதுதாங்க கனியுள்ள வாழ்க்கை. she has impacted her neighborhood. அவளை சுற்றிலும் இருந்த அயலகத்தாரு அவளை பார்த்து, அவளுக்கு நடந்த காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய சகரியா சொல்றாருல்ல, அவர் பேர் யோவான்ட்டு, வாய் திறக்கிறதுக்கு முன்பாக. அப்போ 65ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டா. என்னங்க பயம்? ஏசு என்னமோ இந்த குடும்பம், this family is so special. என்னமோ ஒன்று நடக்குது இந்த குடும்பத்தில், இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்குது அப்படின்ட்டு. there was an impact that the family created. இன்னைக்கு உங்களை பார்த்து ஜனங்கள் இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும். நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், நீங்க இம்பாக்ட் பண்றவர்களா இருக்கணும். அயலகத்தார் எல்லாம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கணும். அதுதான் ஃப்ரூட்ஃபுல்னஸ். அதுதான் அந்த கோல் பூ பூத்து காய் காய்த்து. உண்மையிலே அந்த 12 கோல்ல எல்லா ஜனங்களுடைய கண்களும் எந்த கோலை பார்த்துருக்கோம்? அப்படி பார்க்க வைக்கணுங்க. அப்படி நம்ம குடும்பத்தை பார்க்க வைக்கணும்.
அப்படி நம்ம குடும்பத்தை அப்படிப்பட்ட கனியுள்ள ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். உங்க குடும்பத்துக்காக அப்படியே ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே நாங்க கனி கொடுப்போம்னு சொல்லுங்க. ஐ வில் பி ஃப்ரூட்ஃபுல். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை எதையாகிலும் நான் இத்தனை நாள் இருந்து என் குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், என் குடும்பம் சபைக்கு பிரயோஜனமா இருக்கும், என் குடும்பம் சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். சொல்லுங்க, என் குடும்பம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்போம். ஆண்டவரே நாங்க குடும்பமா சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். குடும்பமா சொல்லுங்க, நாங்க குடும்பமா சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்போம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கனி கொடுக்கும்படியாக நாங்க பிரதிஷ்டை செய்கிறோம். ஆரோனின் கோலுக்கும் மற்ற கோலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அந்த கோல் உலர்ந்ததா இருந்தது, ஆனாலும் பூ பூத்தது. ஆண்டவரே, there was no source or resource. in the name of Jesus it was blooming. அப்படிப்பட்ட ஒரு ப்ளூமிங் கர்த்தர் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. உலர்ந்து போன நிலைமைகள் துளிர்ப்பதாக, உலர்ந்த நிலைமைகள் துளிர்ப்பதாக, உலர்ந்த நிலைமைகள் துளிர்ப்பதாக, உலர்ந்த நிலைமைகள் கனி கொடுப்பதாக, உலர்ந்த நிலைமைகள் பூ பூப்பதாக. let it blossom in the name of Jesus. உலர்ந்த நிலைமைகள் மாறட்டும். எல்லாரும் சொல்லுங்க, உலர்ந்த நிலைமைகள் மாறட்டும், உலர்ந்த நிலைமைகள் மாறட்டும், பூ பூக்கட்டும், கனி கொடுக்கட்டும், பூ பூக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, குடும்பத்துல உங்க குடும்பத்துல கொடுக்கட்டும், கனி கொடுக்கட்டும், கனி கொடுக்கட்டும், பூ பூக்கட்டும். எங்களை ஆசீர்வாதமாய் வைங்க ராஜா. ஆமென். எங்களை ஃப்ரூட்ஃபுல்லா கனி உள்ளவர்களாக எங்க குடும்பத்தை மாற்றுவீராக. ஆமென் 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 ஆமென். அக்கா இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அக்கா நீங்க என்ன சொன்னீங்க? பரிசுத்த சங்கீதம் 133 சொல்லுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது, அது ஆரோனுடைய சிரசில ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. ஆரோனின் சிரசின் மேல அபிஷேகம். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? வழிந்தோடுகிற அபிஷேகம். இன்றைக்கு அந்த ஆரோனுக்கு அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பங்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்கணும். ஆமென் ஆமென். ஊழியக்காரனுடைய அடையாளமே அபிஷேகம் தாங்க. அண்ணன் வந்து நிற்கும் பொழுது அந்த அபிஷேகம் வெளிப்படுது. நான் பார்த்துருக்கேன் ஊழியக்காரங்க, அவங்க வரும் பொழுது அவங்க நிற்கிறதுக்கு உண்டான அந்த மகிமை அந்த ஸ்தலத்தில் காணும். இட்ஸ் பிகாஸ் தி அனாயிண்டிங். when God chooses a person, when God calls a person, he anoints them. தெய்வம் ஒருத்தரை அழைக்கிறார், தெய்வம் ஒருத்தரை முன்குறிக்கிறார்னா அவர்களுக்கான அபிஷேகத்தை வச்சு தான் கூப்பிடுறார். ஆமென். அபிஷேகம் என்பது அடையாளம். நான் பார்த்துருக்கிறேன், எங்க போனாலும் கர்த்தர் இந்த அடையாளத்தை வச்சிருக்கிறார். அபிஷேகம் தான். ஒரு தடவை டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. எல்லா ஆஃபீஸர்ஸும் பயங்கர வேகமாக ஓடி வந்துட்டாங்களாம். ஓடி வந்தது பார்த்துட்டு டிஜிஎஸ் அங்கிள் கூட வந்தவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஏதோ ஒரு சம்திங் போல இருக்குது, நம்மளை வந்து வெளிநாடு போக விடமாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பார்த்தா எல்லாம் முட்டி போட்டு இருக்கிறாங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், எல்லா ஆஃபீஸில் இருக்கிற அத்தாரிட்டியில் இருக்கிறவன் எல்லாம் முழங்கால் போட்டு இருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? அபிஷேகம். அபிஷேகம். சொல்லுங்க, அபிஷேகம். ஆசாரியனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என்ன வேணாலும் இல்லாம இருக்கலாங்க, அபிஷேகம் இல்லாம இருக்கவே கூடாது. இன்னும் கிறிஸ்தவர்களாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? the most misunderstood personality in this world is Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான தெளிவும் புரிதலும் நம்ம அநேக பேருக்கு இல்ல அப்படிங்கறத விட சத்ருவானவன் அதை வஞ்சித்து வைக்கிறான். ஆமா. இன்றைக்கு நீங்க இது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, யூடியூப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, ஆவியானவரை குறித்ததான கிண்டல் அடிக்கிற வீடியோஸ் டெஃபினட்டா நீங்க பார்த்திருப்பீங்க. அதை யார் பார்த்துக்கிறாங்கன்னா கிறிஸ்தவங்க தான் பார்க்குறாங்க இல்ல? ஏன்னா அந்த மோஸ்ட் அவரை குறித்து, அவரை கேலி பண்ணி, அவரை கிண்டல் பண்ணி, அவருடைய அந்நிய பாஷைகளை குறித்து தவறா போதித்து அவரை டோட்டலாக டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறது சத்துருனுடைய வேலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சத்துருனுடைய ஒரே எண்ணம் ஆவியானவரை நம்ம புரிஞ்சிக்க கூடாது. ஆவியானவரை நம்ம ஒன் திங், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற ஒரு மூன்றில் ஒன்றானவர். ஆமென். திருத்துவத்தில் இன்னொரு தன்மை உடையவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலேயே இருக்கிறார், இறுதி வரை இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பரமேறி நமக்கு கொடுத்துட்டு போன ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும். நம்மெல்லாம் சத்தியத்துக்காக வாழ்றவர். ஜீசஸ் என்ன தெரியுமா கடைசியா பிலாத்துக்கிட்ட சொன்னாரு? இந்த சத்தியத்திற்காகவே நான் வந்திருக்கிறேன். எந்த சத்தியம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சத்தியம் யார் கொடுப்பார்னா பரிசுத்த ஆவியானவர் தான். சுயமா உங்களால கனி கொடுக்க முடியாது. பரிசுத்த அந்த கனிக்கு பேரு ஆவியின் கனி. வரம் எப்படி செயல்பட தெரியுமா? ஆவியின் வரம். ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே இல்ல, கிறிஸ்தவனே இல்ல. ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்ல. அப்ப ஆவியானவருடைய அறிவு நமக்கு வேணும், ஆவியானவருடைய புரிதல் நமக்கு வேணும், அபிஷேகத்துக்கு உண்டான தாகம் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ராஜரிக ஆசாரிய குடும்பத்திற்கு வேணும். ஆமென். இந்த குடும்பம் எப்படி தெரியுமா அங்க இருந்துச்சு? நான் அப்படியே வாசிச்சுட்டே வந்தேன் இவங்க 2 பேரை குறிச்சு. யாரை பத்தி? சகரியா பத்தி, எலிசபெத் பத்தி. சரியா? தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட சொல்லிடுறாங்க என்னன்ட்டு, உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறாரு, ஜீசஸ் பிறக்க போறாருன்னு சொல்லிடுறாங்க. அந்த அம்மா முதல்ல நம்பல. இது எப்படி ஆகுமோ, புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்ன உடனே தேவதூதன் சொல்றாரு, நீ போய் முதல்ல யாரை பாரு? எலிசபெத்தை போய் பாரு, உன்னுடைய இனத்தாள் இருக்கிறாள், அவளுக்கு இது. அப்போ மரியாளுக்கு எலிசபெத் பிரெக்னண்டா இருக்கிறது தெரியுமா தெரியாதா? அட, கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மரியாளுக்கு எலிசபெத் கர்ப்பமா இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். யார் சொன்னா? இப்பதான் ஆவி இல்லப்பா, ஏஞ்சல் சொன்னார், தேவதூதன் தானே சொன்னார். ஏன்பா அப்படி? ஓகே, 1ஆம் அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனம். இதோ உன் இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது என்ன மாசம் அப்படின்னோ யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும். இவ உடனே பொறுக்க முடியாம ஓடி போறா யாரை பார்க்கறதுக்கு. அப்ப எலிசபெத் இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறோம். இவ ஓடி போய் பார்க்க போனால, பார்க்க போன மரியாள் கர்ப்பம் தரித்து இருக்கிறான்ட்டு எலிசபெத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க தேவதூதன் போய் மரியாள் இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, ஜீசஸ் வரப்போறாருன்னு சொல்லலை. ஆனா நடக்கிற சம்பவத்தை வாசிக்கலாம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. வசனம் சொல்லுகிறது, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் சொல்றா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியை குறித்து எலிசபெத்துக்கு தெரிய வைத்தது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றா, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன. ஆமென். You know one thing, if you are anointed, Amen, you will speak about your family. If you are anointed, உன் குடும்பத்தை குறிச்சதான மறை பொருள்களில் பரிசுத்த ஆவியானவர் உன் கையில சொல்வார். ஆமென். யாரை சொல்லணும்னு அவசியமே இல்லை. பரிசுத்த ஆவியில நிறைந்து இருந்தனா யாருக்குமே தெரியாத விஷயத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து வாழ்த்துல வைப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் மகிமையினால நம்மளை நிரப்புகிற தெய்வம். எப்படி எலிசபெத்துக்குள்ள அவர் நிரப்புகிறவராக இருந்தாரோ அப்படி உங்களை நிரப்புவார். சொல்லுங்க, என் மேல அபிஷேகம் இறங்கட்டும், என் மேல அபிஷேகம் இறங்கட்டும். இதோ என் தலை மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும். அபிஷேகம் மேல, அபிஷேகம் மேல. அபிஷேகம் என்பது அதிகாரம், அதிகாரம் என்பது மகிமை, மகிமை என்பது கர்த்தருடைய வெளிப்பாடு, ரெவலேஷன்ஸ், அறிவிப்பு, அறிவிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா அபிஷேகத்தால என்ன நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. என் குடும்பத்து மேல எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். அது ஒரு அனுபவம். It is an experience. Yes Lord. ஹல்லேலூயா. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் சத்தமா பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி
அபிஷேகமாக வாங்க, வெளிப்பாடாக வாங்க, மகிமையாக வாங்க, கிருபையாக வாங்க ஆண்டவரே. எஸ் லார்ட். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. கேளுங்க, நீங்க கேளுங்க, மகிமையின் மேகமாக சத்தமா கேளுங்க. அபிஷேகம் எங்க குடும்பத்தின் மேல் தங்கட்டும்பா. அன்றைக்கு சகரியா மேல, அன்றைக்கு எலிசபெத் மேல, எல்லாவற்றுக்கும் மேல அவர்கள் 2 பேரும் பெற்றெடுத்த யோவான் ஸ்நானகனை குறித்து பேசும் பொழுது அவன் எலியாவின் ஆவியை உடையவனாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் அவன் இருந்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த அபிஷேகம் தலைமுறைகளுக்கு கடந்து வரட்டும் ராஜா. அந்த அபிஷேகம் தலை மேல இறங்கட்டும் அப்பா. அதுவே தாய் தகப்பன் மேல அபிஷேகம் இறங்கட்டும், பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் என் ஜனங்களை நாங்க பிளஸ் பண்ணுகிற ஆண்டவரே. அபிஷேகத்தால் என் ஜனங்களை நிரப்புவீராக. ஒருவரும் அபிஷேகம் இல்லாம எங்க குடும்பத்தில் இருக்க கூடாதப்பா. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். இது ஒரு வாஞ்சை, இது ஒரு தாகம். நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள்ல இருக்கிறோம். டீச் அபவுட் ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இது ஒரு அனுபவம். இது அறிவில்லை, இது அனுபவம். இது அறிவில்லை, இது என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்பது அனுபவம். இதை நம்ம பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும். இன்னும் we have right. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க 7 minutes. குறித்த நேரத்தில் பேசி முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனாலே மிக வல்லமையாக பயன்படுத்தப்படுவார்கள். 3 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்தின் முதல் வசனம். தேடுறாங்களா? தேடினாலும் கிடைக்காது, ஓடினாலும் பிடிக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் 2 கொரிந்தியர் தான் இருக்கு. கோச்சுக்காம கடைசி பாயிண்ட்டை சொல்லுங்க. முதல் 3 பாயிண்ட்டை சொல்றவங்களுக்கு மட்டும்தான் 4வது பாயிண்ட்டை நாங்க சொல்லுவோம். நம்பர் 1, இல்லாமையில ஆராதனை. முதல்ல நீங்கெல்லாம் யாருன்றத முதல்ல சொல்லுங்க. நாங்க ராஜரீக ஆசாரிய குடும்பம். ஆமா, ராஜரீக ஆசாரிய குடும்பம்னா நம்பர் 1 இல்லாமையிலையும் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமா, இதை ஏன் ரொம்ப இழுத்து சொல்றீங்க? சரி, மன்னிச்சு விட்டுறேன். நம்பர் 2 ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடையவர்களாய் இருக்கணும். ஆமா, கல்யாண வீட்டுல வந்து சாமி பாப்பாரு, வஸ்திரம் எல்லாம் அடிச்சு தோத்திடுவாரு. ஆமா, வஸ்திரம் உடையவர்கள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த வஸ்திரத்தை ராஜா கொடுத்திருக்கிறார், அதனால தான் அவர் உரிமையா கேட்கிறார். சரிங்களா? சோத்திரம். நம்பர் 3 கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். நம்பர் 4 பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். இதுதான் ஆசாரியனுடைய அடையாளம். நமக்கு இருக்கணும்ன்றதை காட்டலாம் என் குடும்பத்துக்கு இருக்கணும். சொல்லுங்க, எல்லாமே குடும்பத்தை சம்பந்தப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நான் மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டேன், நான் மட்டும் பரலோகம் போயிட்டேன்னு நினைக்க கூடாது. எல்லாரும் வரணும். ஆமென் சொல்லுங்களேன். இதை யாருக்காவது ஒருத்தருக்கு பரிசு கொடுக்காம போன மனசே வர மாட்டேங்குதுப்பா. ஊழியக்காரர் உடைய அடையாளம். 5வது சொல்றேங்க. சரி விடுங்க. கடைசியே எங்க ஐயா என்னதான் சொல்லி அனுப்புவார் உங்களை? அக்கா சொல்லிட்டாங்க, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். உங்களை கடவுள் எப்படி தெரியும் வச்சிருக்கிறாரு? முதல்லயே நாங்க சொன்னோம், ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஆரோனின் தலைமுறையை தெரிந்தெடுத்து அவர்கள் தான் ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க நடுநிலையானவர்கள். எப்படி தெரியுமா? ஜனங்களை குறிச்சதான காரியங்களை ஆண்டவர்கிட்ட திரும்பி சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை ஜனங்களிடத்துல திரும்பி
ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? டு பிளெஸ் அதர்ஸ். ஆமென். இன்றைக்கும் நம்ம என்னதான் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி ஆமேன்னு சொல்லி முடிச்சாலும் நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம்? ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்திற்காக வெயிட் பண்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். இப்படிதானே ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவர். அப்படித்தானே சொல்லி கொடுத்தாரு ஆரோனுக்கு. இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறவர்கள் தான் ஆசாரியர்கள். இன்னைக்கு எதையும் வாய் உங்களுது தான். திரும்பவும் சொல்லிடுறேன், வாய் யாருது? வடப்பழனி வரைக்கும் போகக்கூடாது. வாய் உங்களுதுன்றதுக்காக எதையும் பேசக்கூடாது. ஸ்பீக் பிளெஸிங். என்ன வாயிலிருந்து பேசினாலும் ஜாக்கிரதை நம்ம பேசணும், அழகா பேசணும். ஆண்டவர் நம்மளுக்கு நாவின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்ல. ஜீவனும் பேசலாம், மரணத்தையும் பேசலாம். எதை நம்ம பேச போறோம்? முதல்ல பிள்ளைங்களை பார்த்து ஒரு அனிமல் வச்சு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ரோட்ல நிக்குமே நவுறாம, பெத்த பிள்ளைய பார்த்து சொல்றது. அது என்னன்னு சொல்றது? எருமை மாடுனா நம்ம பிக் எருமை மாடு. ஏன்னா அந்த அதை பெத்தது யாரு? நம்ம தான். அப்புறம் ஒண்ணா நீங்க திட்டுறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். டேஷ் அது யாரு? நம்ம தான். ஏன்னா அதை பெத்தது யாரு? ஆசாரியன் என்பவன் ஆசீர்வதிக்க பிறந்தவன். ஆமென். ஏன் தெரியுமா அவன் ஆசீர்வதிக்க பிறந்தவன்? ஏன்னா அவன் வாய் அவந்து, எங்க ஐயா சொன்னல, வாய் அவந்து தான். ஆனா பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. முதல்ல ஆரோனை குறிச்சுதான இன்ட்ரோடக்ஷன் நாங்க பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆரோனை குறித்ததான இன்ட்ரோடக்ஷன் எங்க ஃபர்ஸ்ட் ஆரோனை குறிச்சு போடுறது தெரியுமா உங்களுக்கு? மோசே கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, எப்பா முச்செடி எரிந்து கொண்டிருக்கும் போது சொல்றாரு, உன்னை நான் சூஸ் பண்ணிட்டேன், நீ தான் போனோம். உடனே மோசஸ், ஓகே ஆண்டவரே, தோ போறேன் அப்படின்னு சொன்னாரா? ஒன்னு ரீசனா சொல்றேன், நான் போக மாட்டேன், எனக்கு வாய் சரியில்லை, எனக்கு பேச தெரியாது, வேற யாரையாவது அனுப்புங்களேன், பேசிக்கினே இருந்தாரா? டென்ஷன் ஆயிட்டார் ஆண்டவர். டென்ஷன் ஆயிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், பாரு உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஓகே உனக்காக ஒருத்தன் பேசுவான். அவன் யாரு? ஆரோன் உன் வாயாய் இருப்பான். அப்படின்னு என்ன தெரியுமா? வார்த்தையா ஆரோன் இருக்கிறான். ராஜ சமூகத்துல வார்த்தை கிரியை செஞ்சுதா இல்லையா? வார்த்தை சவால் விட்டுச்சா இல்லையா? வார்த்தை ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துச்சா இல்லையா? அப்போ அந்த வார்த்தையா ஆரோனின் குடும்பமா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். இன்னையிலிருந்து என் பிள்ளைய நான் திட்ட மாட்டேன், முடிவு பண்ணுங்க. திட்டாதீங்க, ஆனா அடிக்கணும். தப்பு செஞ்சா ஒன்னு போடணும். ஆமா, ஒன்னு போட்டு தான் வளர்க்கணும். பெரம்பை கையாளாதவன். ஆமா, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதிருங்கள். கண்டதை பேசி எரிச்சல் ஆகாதீங்க. ஞானமா பேசுங்க, நிதானமா பேசுங்க. ஆமா, குடும்பத்தை ஆதரிங்க, ஆசீர்வதிங்க. அவ்வளவுதான். ஆசீர்வதிக்கணும். மோசே பேச முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு வாயாய் இருந்தது யாரு? கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வாங்கலேன். கொஞ்ச நாளைக்கு அந்த ஐயாவுக்கு ஆண்டவர் வாய் மூடிட்டார். யாருக்கு? சகரியாக்கு. அவர் வாய் மூடின்னு இருந்த நாட்கள் வரைக்கும் யார் பேசியிருப்பா? எலிசபெத் தான் பேசியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவள் ஆரோனின் குமாரத்தி. அவள் பேசின வார்த்தைகள் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவள் உரத்த சத்தமாய் அவள் வாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அவளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? வாழ்த்துதலின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள். எனக்கு தெரிஞ்சு அண்ணால் கூட புலம்புனா பிள்ளை இல்லைன்ட்டு. கரெக்டா? போய் நேரா போய் எல்கானா கிட்ட போய் புலம்பியிருப்பா. எல்கானா சொன்னாருமா, நான் உனக்கு இருக்கிறேனே பத்தாதா? அவ சொல்றா பத்தாது. அதே மாதிரி யாக்கோபு ராகேல் இல்ல, ராகேலும் என்ன பண்றா? புள்ளை இல்லைன்ட்டு புலம்புறா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பைபிள்ல எங்கேயுமே எலிசபெத் புள்ளை இல்லைன்னு புலம்பினதா சரித்திரமே இல்லை. புலம்பல் பாட்டு கூட அந்த பிள்ளை வாயிலிருந்து வரல. ஏன் தெரியுமா? அவ ஆரோனின் குமாரத்தி.
அவன் வாயிலிருந்து பேசின வார்த்தைகள் எல்லாம் வெளிச்சத்தின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள், அது வாழ்த்துதலின் வார்த்தைகள். இன்றைக்கு நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய குடும்பம்னா நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். Amen. We are going to bless our family. We are going to bless our church. We are going to bless our community. எல்லாரும் அப்படியே ஏஞ்சி நிக்கலாமா? ஒரே நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். Thank you அப்பா. Thank you அப்பா. ஆசாரிய குடும்பம் உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க ராஜரீக ஆசாரிய குடும்பம், நாங்க ராஜரீக ஆசாரிய குடும்பம், இல்லாமையிலையும் நாங்க ஆராதிப்போம். சொல்லுங்க, இல்லாமையிலையும் நாங்க ஆராதிப்போம். சொல்லுங்க, இல்லாமையிலையும் ஆராதிப்போம். ஏன்னா என் மேல ராஜரீக ஆசாரிய குடும்பத்தின் திட்டம் இருக்குது. நாங்க இல்லைன்னா கூட நாங்க ஆராதிப்போம். இல்லாமைகள் எல்லாம் மாறும். எங்களுக்கு தருவீராக. ரட்சிப்பின் வஸ்திரம் எங்க மேல தரிப்பிக்கப்பட்டு இருக்கும். ஆமென். நாங்கள் பூ பூத்து காய் கொடுத்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோமாக ராஜா. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் தலைமேல் இருக்கட்டும். ஆமென். நாங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, வாயின் வார்த்தைகளில் ஆசீர்வாதம் நம்பிக்கையை தவிர வேற எதுவும் பேசாதிருக்க அப்ப எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ராஜா. ஆமென். நன்றி அப்பா. Thank you அப்பா. உங்க அபிஷேகம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும்னு அபிஷேகம் வேணும், ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும். நான் ராஜரீக ஆசாரிய குடும்பம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்லா உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரை சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்க. We are going to conclude. Yes, முடிவுக்கு வந்துட்டோம். நல்லா bless பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு அபிஷேகம் எங்க ஜனங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஜனங்க மேல தரிப்பீங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி இந்த செஷனுக்காக நன்றி. எல்லா இல்லாமைகளும் மாறட்டும், எல்லா இல்லாமைகளும் மாறட்டும். எந்த சூழ்நிலை கர்த்தரை நான் ஆராதிப்பேன். கமான். ஓ இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கரங்களை பலமா தட்டி ஓ எல்லா கட்டுகள் அறுவதம், குடும்பத்தின் சமாதானத்தை கொலைக்கிற எல்லா உறவுகளை பிரித்திருக்கிற எல்லா தடைகள் முடிவதாக இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆமென். Bless our families. We bless the church. We bless my people. Our தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லி முடிக்க போகிறோம். நல்ல சத்தமா கரங்களை எல்லாரும் உயர்த்தி கமான். மனதார மன நிறைவோடு கூட கணவனும் மனைவியுமாய் உம்முடைய ஊழியக்காரர்களாய் பலிபீடத்திலே நின்று என் ஜனங்களை, எங்க குடும்பத்தை ராஜரீக ஆசாரிய குடும்பங்களாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன எதிர்பார்த்து இருந்தாலும் அதுக்கு மேலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அதற்கு ஏற்றபடி கையை உயர்த்தி அசைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.